ஹாய். மக்கள் எப்பவுமே வீட்ல இருக்கவங்களும் சரி, வெளியில நம்ம பழகுறவங்களும் சரி, ஏதாவது ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன நோக்கத்துக்காக அத சொல்றாங்கங்கிறது நமக்கு தெரியாது கடைசி வரைக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போனோம்னா, "எப்படி அலப்பிட்டு வரா பாருங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம்னா, "பட்டிக்காடு மாரி இருக்கா பாருங்க, ஃபேஷன் ட்ரெண்ட் எதுவும் தெரியல" அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் குண்டா இருந்தா, "நல்லா தின்னுட்டு தூங்குறது தான் வேல போல" அப்படிம்பாங்க. ஒல்லியா அழகா இருந்தாலும் டயட்டான்னு நக்கல் பண்ணுவாங்க. வேலைக்கு போய் சம்பாதிச்சு தன்னம்பிக்கையோட இருந்தோம்னா, "சம்பாதிக்கிற திமிரு பாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைக்கு போகாம வீட்லயே வேலைய பார்த்துட்டு இருந்தோம்னா, "நல்லா சாப்பிட்டு தூங்குறது தான் வேல. ஹவுஸ் ஒய்ஃப் தானே" அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. "படிச்சு என்ன யூஸு" அப்படின்னு வேற சொல்லுவாங்க. அப்புறம் கருப்பா இருந்தா சிவப்பா இல்லம்பாங்க. சிவப்பா இருந்தா சிவப்பா இருந்தாலும் கலையா இல்ல அப்படிம்பாங்க. நல்லா பேசினா வாயாடின்னு சொல்லுவாங்க. அமைதியா இருந்தா உம்முனா மூஞ்சி வாயே திறக்காது. சாப்பிட மட்டும் தான் வாய் திறக்கும் பாருங்க அப்படிம்பாங்க. எல்லாரும் பேசுவாங்க. எப்படி இருந்தாலும் பேசுவாங்க. தப்பா பேசுவாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க, குத்தி காட்டுவாங்க. இதில எதையும் காதுல வாங்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்த்துட்டே போயிட்டே இருக்கணும். அப்படிதான் நெனைக்கிறோம். ஆனா முடியலையே! வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்த கத்துக் குடுத்துட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? தேங்க்யூங்க.